அமைதியாருடி. என்ன என் கௌதம்க்கு தெரியாதா? என் கண்ணுல கௌதம் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் கூட தெரியலடி. ஏண்டி இப்படி அழற நீ? என்னால உன்னை சமாதானப்படுத்தவே முடியல. அங்க என் அக்கா முன்னாடி என்னால அழக்கூட முடியலடி. இனிமே எனக்கு கௌதம் இல்லங்கிறத தாங்கிக்கவே முடியல கல்யாணி. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையே தப்பா? பரவாயில்ல இருக்கட்டுமே. ஆனா அவன்தான் என்னோட ஹஸ்பண்ட். அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியலங்கிறப்ப நான் என்னடி பண்ணுவேன் கல்யாணி? ஏண்டி இங்க வந்து இவ்வளவு அலறியே? நீ கௌதம் கிட்ட சொன்னியா நான் உன்னை லவ் பண்றேன்னு? கௌதம் கிட்ட சொன்னியா இல்லையா? அடி பாவி, அத சொல்றதுக்கு உனக்கு என்ன? கதிர் மாமா உண்மையை சொல்லும் போது கௌதம நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? அங்க எல்லாரும் உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நீயே சொல்லு கல்யாணி, நான் என்னதான் கௌதம லவ் பண்ணிருந்தாலும் அக்காவுக்காக தானே நான் அந்த டிராமாவை பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் எப்படி கல்யாணி போய் சொல்றது? ஏண்டி உன் சொந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இப்போ உண்மையதான் சொல்லணும்னு என்ன கட்டாயம்? எக்ஸாம்க்கு உன்னை கௌதம் தான் கூட்டிட்டு போனாருன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். நான் அப்ப கூட கௌதமோட ஒய்ஃபா தான் ஃபீல் பண்ணேன் கல்யாணி. அவனும் அப்ப கூட என் ஹஸ்பண்டா தான் நடந்துக்கிட்டான். எனக்கு எவ்வளவு கேர் பண்ணான் தெரியுமா? அவ இல்லன்னா நான் எக்ஸாம் எழுதிருக்கவே மாட்டேன் கல்யாணி. என் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நான் கனவெல்லாம் கண்டேன். எல்லாமே இப்போ கனவாவே போச்சு. ஐயோ ஏய் இங்க பாருடி, உன் மனசு தளர விடாத. கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. இங்க பாரு, இங்க பாரு. இப்ப என்ன டைவர்ஸ் பேப்பரா வந்துருச்சு? இல்லடி, அது வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகுமா. அது வரைக்குமாவது நான் கௌதமா பாத்துக்கலாமான்னு அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன்டி. இந்திரா இது போதும்டி. கண்டிப்பா 2 மாசத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும் இந்திரா. பின்ன இப்பதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா, அதே கையோட தாலி பிரிச்சு கோக்க சொல்றீங்களா? டைவர்ஸா? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, காவியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்க வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், பிரமாதமா செய்யலாம். ஆனா இந்திராவுக்கு அதெல்லாம் அவசியமே இல்ல. காவியா, என்னம்மா ஏதேதோ சொல்றாங்க? ஜெயா, கொஞ்சம் பொறுமையா பேசலாமே. பொறுமையாவே சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க பொண்ணே இந்த கல்யாணத்தை நான் என் அக்காக்காக தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கௌதம் மேல எந்த விருப்பமும் இல்ல. அதனால இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அவ சீக்கிரமே உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. இத பாருங்க, இந்திராவை பொறுத்த வரைக்கும் அவளோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து தாலி பெருக்கி போடுறேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? சமந்தியம்மா, என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. போன தடவை வந்த போது பெரிய பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருந்தது. அப்போ இந்திரா தான் அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டா. அத சரி பண்ணியும் காமிச்சிட்டா. ஆனா இப்ப அவளே சிக்கல்ல இருக்கானா? இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு புரியலங்க. என் பொண்ணுங்க நல்ல இடத்துல நிம்மதியா இருக்காங்கன்னு நேத்துதான் அக்கம் பக்கத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படிங்க?
தம்பி நீங்க எதுவுமே சொல்லலையே. அவன் என்ன சொல்லுவான்? நீங்க 1008 கனவு காணலாம், அதுக்கு நாங்க என்ன பண்றது? உங்க பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை. ராகினி, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா என்ன? சும்மா வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? என்னடி இளம் கலெக்டர், ரொம்ப சோகமா இருக்க? அச்சோ பாவம், புள்ள மூஞ்சி வாடி இருக்கு. ஜிங்கு ஜிங்குன்னு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கடந்த பாவம். என்னம்மா அடி ரொம்ப பட்டுருச்சா? அடடா, இன்னும் சப்ஜெக்ட்ல உயிர் இருக்கா? ஓஹோ, ஆனா இந்திரா நீயும் கடைசி வரைக்கும் சலிக்காம போராடுற. ஆனா என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகல. வீட்ல இருக்கிற எல்லாரையும் வளைச்சு போடணும்னு நினைச்ச. என்ன பண்றது? ஆனா யார் என்ன சொன்னாலும் ஜெயக்கா சொல்றதா ஃபைனல்னு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பியே. அந்த ஜெயாக்காவையே ஆட்டி படைக்கிறது இந்த ராகினிடி. என்கிட்ட நீ பகச்சுக்கிட்டேன்னு வை, நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? அதான் அப்படி பீஸ் பீஸ் ஆக்கிட்ட. என்ன அப்படி திரும்பி நின்னுட்டா எப்படி? நீ அடி வாங்கின மூஞ்சிய நான் பாக்கணும்ல. திரும்ப இந்திரா. திரும்ப மாட்டியா? சரி, நானே அங்க வரேன். இந்த மூஞ்சிய பாக்கதானே ஆசையா ஓடோடி வந்த. என்னடி முறைக்கிற? கௌதம் கூட க்ளோஸ் ஆகிட்டு என்னம்மா சவுண்ட் விட்ட நீ. இப்ப என்னாச்சு? கௌதம் அப்படியே உன்னை சுருட்டி வெளியே போட்டான்ல. இது நீ எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்திரா. அப்படிதானே? அப்படிதான். ஐயோ ஐயோ, யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்கன்னு நீ நம்பிட்டு இருந்தியோ எல்லாரும் உன்னை கை விட்டுட்டாங்க. கௌதம், சுபா, உன் அக்கா கதிர், அவ்வளவுதான். உன் சாப்டர் க்ளோஸ். நீ இந்த வீட்ல இருக்க போற வரைக்கும் வெறும் கரப்பாம்பூச்சி தான். உன்னை யாரையும் நீ மதிக்க மாட்டாங்க. சரி, இந்த வீட்டை விடு. இதான் இந்த கீ கொடுத்துதான் அந்த பொம்மை ஆடிச்சு. இப்ப புரியுதா? எல்லாத்துக்கும் நான் தாண்டி காரணம். என் கையவா புடிச்சு முறுக்குன. என்கிட்ட எவ்வளோ எகத்தாளம் பேசியிருப்ப. யாருக்கிட்ட? என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டா இதுதான் நிலைமை. இதெல்லாம் தேவையா உனக்கு? இப்ப பாரு, மறுபடியும் தண்ட சோறு திங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா ஒண்ணு இந்திரா, உன்கிட்ட இந்த சிரிப்பு கொண்டு குறைச்சலே இல்ல. சரி, நல்லா சரி, பாத்துக்கலாம். வரட்டா? என்னன்னாலும் சரி, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. நிறுத்தியே ஆகணும். ஏதாவது அபசகுணமா நடந்தா தானே நிறுத்துவாங்க. என்ன பண்ணி நிறுத்தலாம்? வீட்டுல ஏதாவது பெருசுங்க இருந்தா கூட தலகாணியை வச்சு அமுத்தி கொண்டு இந்த ஃபங்க்ஷன் நிறுத்திடலாம். இங்கெல்லாம் குறுக்க நெடுக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. யாருக்காச்சும் ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அப்போ அது அபசகுணம்னு சொல்லி நிறுத்திடலாம். யார் அடிச்சு படுக்க வைக்கலாம்? பேசாம ஜெயா அத்தைய படுக்க வச்சிடலாமா?
சம்பந்தி என்ன சம்பந்தி இதெல்லாம் தடபுடலாம்? அத்தை வேண்டாம், மாமா தான் சரி. எப்ப பாரு இந்திரா காவியான்னு அவளுங்களையே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு பாரு. மாமாக்கு ஏதாவது ஒன்று ஆனாதான் அத்தைக்கு தாலி சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கும் முட்டு கொடுக்க ஆள் இல்லாம போகும்ல. ஒரே கல்லுல 2 மாங்காய். அதுதான் கரெக்ட். அக்கா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. நாங்க வாங்க எல்லாம் வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. என்ன எல்லாம் 3ஆம் மாசமே வச்சிருவாங்க, நீங்க இவ்வளவு நாள் லேட் பண்ணிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நல்ல நாள் சரியா அமையல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் இப்ப வச்சிட்டோமே. எல்லாருமே இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா போதும். எல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. அதான் ஜெயா மருமகளை தாங்குன்னு தாங்குறாங்களே. என்ன ஜெயம்மா, ஒரே தடபுடலா பெருசா செய்றீங்க? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். இதுல என்ன இருக்கு? என் வீட்டுக்கு காவியாதான் வாரிச முதல்ல கொடுக்க போறா. அவளுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? இவ்ளோ பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல சம்பந்தியம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட நல்லபடியா இருந்தா நான் நல்லவதான். அத உங்க பெரிய பொண்ணு மட்டும்தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கா. அம்மா. கௌதம், என்னப்பா? கேட்டரிங் ஆளுங்கலாம் வந்திருக்காங்க, பணம் கொடுக்கணும். அப்படியா? அப்பா எங்க? அப்பா வெளியில தானே இருந்தாரு. வெளியில இல்லம்மா. அவர் வெளியில தான் போனாரு. நீ போய் பாரு, வெளியில தான் இருப்பாரு. போய் நல்லா பாரு கௌதம். சரிம்மா, நான் பாக்குறேன். அம்மா, சரி வரிசை தாளிச்சை எல்லாம் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. கொண்டு வரங்க. சரிங்க, வா, போய் உள்ளதான் எடுத்துட்டு இருக்கு. வாங்க, இதோ வந்துடுறோம். தாலி பிரிச்சு கோக்க போறீங்களா? எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க உட்காருங்க. சரி. என்னங்க? அத்தை, மாமா, என்னங்க? சம்பந்தி, என்னாச்சு பாருடா. சமந்தி, என்னங்க? என்னாச்சு சமந்தி? என்னங்க? ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? மாமா, மாமா என்ன பாருங்க. என்ன பாருங்க. ஏங்க மாமா, ஐயோ மாமா, தரங்க. ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க? என்னாச்சுங்க? பாருங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. என்ன பாருங்க. மாமா, என்னாச்சு அப்பா? மாமா? என்னப்பாச்சு? ஐயோ எங்க மாமா, எந்திரிங்க மாமா. அம்மா, என்னமாச்சு? அம்மா, என்னாச்சு சொல்லுங்கம்மா. கௌதம் அப்பா படியில இருந்து விழுந்துட்டாருடா. மாமா எந்திரிங்க. அப்பா ஏந்திரிப்பா. அப்பா. சம்பந்தி, ஐயோ என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. அப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? எழுந்திருங்கப்பா. அப்பா, 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 என்னப்பா ஆச்சு? அப்பா ஏந்திரிப்பா. அப்பா என்னாச்சு? அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. என்னண்ணா ஃபோன் பண்ணு வெட்றீனா? இருடா பண்றேன். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. மாமா, அப்பா. மாமா, அப்பா. அப்பா ஏந்திரிப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா, மாமாக்கு என்னாச்சு? தெரியல இந்திரா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. ஃபோன் பண்ணுங்க. அப்பா, அப்பா ஒண்ணு இல்லப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. எங்க? ஐயோ ஹலோ, ஆம்புலன்ஸா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். ஐயோ. ஓகே ஓகே, சீக்கிரம் கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்களேன். மாமா, ஒண்ணும் இல்ல மாமா. மாமா,
எழுந்திருங்கப்பா. அப்பா என்னக்கா ஐயர் முகமே சரியில்லை, அபசகரமா நடந்துச்சுன்னு நினைக்கிறாரோ? அப்படிதான் நினைக்கிறேம்மா. என்னண்ணா பேசுறாங்க? அம்மா தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கம்மா. பிள்ளைங்க தான் வாழ வேண்டியங்கம்மா. தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இங்க எதுவுமே தப்பா நடக்கல. சாமி, நீங்க கொஞ்சம் உட்காந்து பூஜையை ஆரம்பிங்களேன். மாமா, உங்களுக்கு எதுவும் இல்லல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பார், ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு இந்த விசேஷம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஜெயா, நடத்திடலாம்ல? எனக்கு ஒண்ணு இல்ல ஜெயா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, எல்லாரும் மணமக்களை வாழ்த்திட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தான் போகணும். எல்லாம் உட்காரு. விடுங்கடா விடுங்கடா, விஜயா, நானே எந்திரிக்கிறேன். மாமா பாத்து மாமா. மாமா எனக்கு ஒண்ணு இல்ல பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஜெயா, ஏய் என்னங்கடா, நல்லா இருக்கேன்டா அப்பா. இங்க பாரு, நல்லா இருக்கேன். அழாத ஜெயா. ஐரே, நீங்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன். எல்லாரும் வாங்க வாங்க. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கூட அந்த இந்திர வந்து காப்பாத்திட்டாளே, இவளுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த கொடுமை எல்லாம் பாக்குறதை விட தலைவலின்னு ரூம்லயே உட்கார்ந்து இருக்கலாம். இப்ப என்ன பண்றது? ஏங்க, நான் ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேளை நம்ம இந்திராவால பெருசா எதுவும் நடக்காம போச்சு. காவியாவுக்கு எதுவும் தடையா நடக்க கூடாதுன்னு இருக்கு. எல்லாம் சாமி பாத்துக்கோ. நீ கொஞ்சம் பேசாம இரு, புரியுதா? மாமா, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? நான் போய் எடுத்துட்டு வரேன் மாமா. இல்லம்மா, நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துக்கோங்களேன் கொஞ்ச நேரம். ஐயோ ஒண்ணும் வேணாமா. ஆமாங்க, பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்க. இல்ல ஜெயா, நான் நல்லா தான் இருக்கேன். ராகினி, ஒரு நிமிஷம் வாயேன். இதோ வரேன். சொல்லு, என்னாச்சு? ஏய், நீ எதுக்கு இங்க சம்பந்தமே இல்லாம நிக்கிற? மாமா, வாமா இந்திரா. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்கே? அதை விடுங்க மாமா. உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு இப்ப எதுவும் கஷ்டம் இல்ல? எனக்கு என்னம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். அது வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லையா,
அது அங்கே இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்ச டயர்டு, வேற ஒன்றும் இல்லைம்மா. மாமா நீங்க இப்படி கேர்லெஸ்ஸாவே இருக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி கீழே விழுந்தீங்க? நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு, எப்படி விழுந்தேன், எனக்கு ஞாபகமே இல்லை. இல்ல உங்களுக்கு தலை சுத்தல் மாதிரி எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஃபேக்டரியில எல்லாருக்கும் ஹெல்த் செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். சரி நாமளும் பண்ணிக்கலாமேன்னு நானும் பண்ணிக்கிட்டேனே. அது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி கீழே விழுந்தீங்க? அவசரமா ஓடி வந்ததுல படிக்கட்டு எதுவும் தடுக்கி விட்டுருச்சா? எனக்கு சரியா ஞாபகம்லாம் இல்லம்மா. ஆனா நான் வேகமா தான் வந்தேன். படிக்கட்டுலாம் ஒன்றும் தடுக்கல. ஆனா ஏதோ நடுவுல காலில் தடுத்த மாதிரி இருந்துச்சுமா. சரியா ஞாபகம் இல்லை. ஆனா மயக்கம்லாம் வந்து நான் விழலமா. ஆனா ஒண்ணு இந்திரா, படிக்கட்டுல இருந்து நான் கீழே விழும்போது முருகான்னு கத்திட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, இதனால ஃபங்க்ஷன் எதுவும் நின்னு போயிடுமா அப்படிங்கிற பதட்டம் தானே ஒழிய மயக்கமெல்லாம் வந்து விழுகல. என்ன அப்படியே கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மயங்கினேன். சரிங்க மாமா, எதுக்கும் நாளைக்கு காலையில வெறும் வயித்துல போய் நம்ம எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு வந்துடலாம். மாமா ப்ளீஸ் மாமா, நம்ம எதையுமே இங்க அலட்சியப்படுத்த கூடாது. அம்மாடி, எதுக்கு என்கிட்ட ப்ளீஸ் எல்லாம் சொல்ற? என் உயிரே திருப்பி கொண்டு வந்திருக்கிறேன். நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனாமா. மடி இந்திரா, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க மாமா. என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? நான் பண்ணல. இவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையை நீ பண்ணிருப்ப. ஏய் வலிக்குதுன்றா, விட. நான் எதுவும் பண்ணல. என்னது, நீ ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணும் பண்ணலையா? விடுறே. மனுஷன் ஜென்ம மாடுறீங்களா? உன் சுயநலத்துக்காக வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட பார்க்காம அப்புறம் உயிர் கூட போய் விளையாடிட்டு உன்னை சும்மா விட போறது இல்ல. உன்னை புடிச்சு உள்ள போற பாரு. அக்கா காவியாக்கு தாலி பிரிச்சு போட்டா உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு எரியுதா? இதை நிறுத்துறதுக்காக நீ என்ன வேணா செய்வியா? இந்த வீட்டுல அவரை சம்பாதிக்கிறத தானே எல்லாரும் மூக்கு பிடிக்க சாப்பிடுறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இல்லையா? எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி அவ்வளவு அக்கறையா அவரு எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அவரு உயிரை கேவலமா எடுக்க பாக்குற. உன்னை பாவம் பார்த்தலாம் இப்ப நான் விடல. இந்த வீட்டுல கொலை விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் விடுறேன். இனிமே மண்டை மேல இருக்கிற கொண்டை தெரியற மாதிரி சிலுமிஷ் ஏதாவது பண்ண
அவ்வளவுதான் உனக்கு. டைரக்டா டிக்கெட் போட்டு மேல அனுப்பிடுவேன். ஆள பாரு, வந்துட்டான். அம்மா, என்ன இப்படி தூக்கிட்டா? ஐயோ, இப்படி சாவு பயத்தை காட்டிட்டாலே. அம்மா, நீ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? அதான் உனக்கு 4 மருமக வீட்டுல இருக்காங்களேக்கா, அவங்க கிட்ட சொன்னா எடுத்து வைக்க மாட்டாங்களா? என்ன 4 மருமகளுங்களா? இதோ பாருடி, எனக்கு 3 மருமகளுங்க தான் இருக்காங்க. இந்திராவை நான் என்னைக்கும் மருமகளா நினைச்சதே இல்ல. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனா இங்க நடக்கிறதே வேற. இதோ பாரு, என்ன மீறி இங்க ஒன்னும் நடக்கல. இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். அதான் பார்த்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சு? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? கௌதமோட கால்ல இடிச்சு ரத்தம் வந்தப்ப என்னாச்சு? எப்படி பதறி போய் ஓடி வந்த? ஆமாண்டி, எனக்கு மாமா இன்னும் படிக்கட்டுல விழுந்ததே பதட்டமா இருக்கு. கௌதம் இடிச்சுக்கிட்டு அவன் கத்துனதும் நான் நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? நானும் அப்படிதான்க்கா ஓடி வந்தேன். ஆனா அந்த இந்திரா நடுவுல வந்து என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல. நல்ல வேலைடி, அவ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சா, ரத்தம் நின்னு போச்சு. அக்கா, நீ எல்லாத்தையும் அப்படியே நம்புறக்கா. கௌதம் கத்துறப்ப நம்ம அத்தனை பேரும் ஓடி வந்தோம்ல, அதுக்குள்ள அவளுக்கு தான் என்னமோ பாசம் வந்த மாதிரி என்னமா நடிச்சா. ஐயோ சாமி. ஏய், அதுல என்னடி நடிப்பு இருக்கு? பக்கத்துல இருந்தா ஓடி வந்தா, அவ்வளவுதானே? ஐயோ அக்கா, நீ அப்பாவிக்கா, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஈஸியா ஏமாத்துறாங்க. அவ ஓடி வந்து அப்படியே பதறி உதவி செஞ்சதுல அப்படியே கௌதம் பாசமா பார்த்தானே, அத நீ கவனிக்கலையா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பாசமா பார்த்தாங்க, பாவமா பார்த்தாங்கன்னு. ஐயோ அக்கா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை யாரு என்னன்னு புரிய வச்ச எல்லாருக்கும். லாயரை வச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கினியே, ஆனா இப்ப பாரு, அப்படியே கௌதமா ஒட்டி உரசி டைவர்ஸ வாபஸ் வாங்கலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கா. உனக்கு அது தெரியலையாக்கா? அப்படியா சொல்ற? இந்திராவுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா அந்த பிளான் இருக்குக்கா. அவளை பத்தி நமக்கு தெரியாதா? எப்படியாச்சும் கௌதம கவர் பண்ணி டைவர்ஸ வேண்டான்னு சொல்ல வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம யோசிக்க விடக்கூடாதுக்கா. அப்புறம் உனக்கு 4வது மருமக அவதான் பாத்துக்கோ. ஏய் சீ, இங்க பார், அது நீ மறுபடியும் மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும். அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா, இத அக்கறன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எச்சரிக்கையா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க. ரிலாக்ஸ். முதல்ல நல்ல டீப்பா பிரீத் எடுங்க, நல்ல மூச்சு வாங்குங்க. ரிலாக்ஸ். கூல் 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 கூல். எஸ், கரெக்ட். இங்க பாருங்க, நமக்கு இன்னும் நிறைய சம்பவம் எல்லாம் பாக்கி இருக்கு. நீங்க பாட்டுக்கு டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டா கூலா இருங்க. முதல்ல ரிலாக்ஸா இருங்க. எனக்கு எல்லாமே புரியுது ஹேமா, ஆனா இந்த கோபம் மட்டும் எனக்கு அடங்கவே மாட்டேங்குது. நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்கன்னா ஜெயா அத்தை இந்திராக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே. சான்ஸ் இல்லதான். சப்போர்ட் பண்ணி மட்டும் பேசியிருந்தா இப்ப நீ சொன்னல, நீ சொன்ன மாதிரி எனக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். நான் எவ்ளோ லீடு கொடுத்தாலும் கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஜெயா அத்தை இந்திரா விஷயத்துல அசால்ட்டா இருக்கவே மாட்டாங்களே. அங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்றேன் கேளு ஹேமா. இந்திராக்கு இவ்ளோ இடம் கொடுக்காதீங்க, அவ சரியான அடிப்பட்ட பாம்பு, அவளுக்கு டைவர்ஸ் கூட கிடைக்காம போயிடுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க. நான் எவ்ளோ ட்விஸ்ட் பண்ணி பாக்குறேன், வேலைக்கு ஆகலையே. இவ மேல இன்னும் இவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஹேமா. ஓஹோ, நான் நினைக்கிறேன் அத்தை ரொம்ப தாலி சென்டிமெண்ட் பாக்குறாங்களோ.
இந்திரா மாமா உயிரை காப்பாத்துனத நினைச்சு பாத்திருப்பாங்க. அதான் இந்திரா மேல சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. அதேதான் அதேதான். அன்னைக்கு மாமாவை காப்பாத்துனா இன்னைக்கு கௌதம் கிட்ட என்ன சீனு? அடேங்கப்பா உலக மகா நடிப்பு. இவளை இன்னும் இங்க தங்க வச்சோன்னு வை, அவளை ஆள் ஆளுக்கு அங்க தலையில தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அவளை எப்படியாச்சும் வெளியே துரத்தி விட்டாகணும் ஹேமா. அதான் நம்மளால முடியவே இல்லல. எங்க போனாலும் சுத்தி சுத்தி இங்கேதான் டேரா போடுறான். டேரா போட்டா பரவாயில்லடி, ஆனா அவ எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால அவ பேர்ல அக்காக்கு கோபம் வர மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா பண்ணணும். ஆமா, அடுத்த பாயசத்தை காய்ச்சிட வேண்டியதுதான். அவ ஏதாவது அத்தைக்கு பிடிக்காம செய்யணும், அத அத்தை பார்த்து அவளை மொத்தமா வெறுத்துடணும். அப்படி ஏதாச்சும் நடந்தாதான் அக்கா கடுப்பாகி இந்திராவை வீட்டை விட்டே அனுப்புவாங்க. வேற வழியே இல்ல. நம்மளோட அடுத்த டார்கெட் இதுதான் ஹேமா. சரி, நம்ம கூகுள் பண்ணியாச்சும் அவளை வெளியில அனுப்புற ஐடியாவை கண்டுபிடிப்போம். எங்க இன்னும் ஆளை காணோம். ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்ய மாட்டாங்க. சட்டுப்புட்டுன்னு வந்தா தானே வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒளிச்சு வைக்க முடியும். அவசரம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது. ஐயோ, டென்ஷனா குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காரு. தனியா ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஐயோ 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 ஐயோ, இந்த வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ இப்படி இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காகவும் இல்லை, இதுக்காகத்தான். இதுக்காக. ஐயோ, இப்படிச்சா மாட்டிக்குவோமே. இப்போதைக்கு ஒளிச்சு வச்சுட்டு அப்புறமா அடிச்சுக்குவோம். எங்க ஒளிச்சு வைக்கலாம்? இந்த கபோர்ட்ல. இங்க வச்சா ஜெயா வந்து ஓபன் பண்ணிட்டா. ஐயோ, அங்க அங்க வச்சாலும் மாட்டிக்குவேன். இந்த ரூம் சேஃப்டியே இல்லையே. இதுக்காகவே நம்ம பில்டிங் இன்ஜினியரை கூப்பிட்டு இடிச்சு உள்ளார ஒரு சீக்கிரம் ரூம் வைக்கணும். பாத்ரூம்குள்ள வச்சா அவளும் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாள். என்ன பண்ணலாம்? ஐடியா, இந்த பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஜெயா முன்னாடி அடிச்சா கூட அவனால கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ, நீ என் கையில இருக்கும்போது புதுசு புதுசா ஐடியா தோணுது. என்ன பிரில்லியன்ட் ஐடியா. பத்திரமா இங்கே இருக்கணும், சரியா? அட பரவாயில்லையே, தண்ணி அளவு கூட கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, பச்சை தண்ணி மாதிரியே இருக்கு.